ஸோ இன்னைக்கு நம்ம கூட Volkswagen Tiguan 1 லிட்டர் டாப் லைன் வேரியன்ட் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த Tiguanோட அப்டேட்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 லிட்டர் வேரியன்ட்க்கு வந்து இப்போ ஒரு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம இப்போ டிரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ரமணி Volkswagenக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் குடுத்துக்கலாம். நீங்களும் Volkswagenல ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும் ஆர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 1 லிட்டர் இன்ஜின் பத்தி சொல்லணும்னா, இது மேக்ஸிமம் ஒரு 115 பிஎஸ் அண்ட் 178 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஆல்ரெடி இருந்ததுதான். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிஎஸ் அதிகமா இருக்கு. 114 பிஎஸ் முன்ன இருந்தது. இப்போ வந்து 115 பிஎஸ்ஸா ஒரு ஸ்லைட்டா ஒரு டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆர் ஒரு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து இப்போ புதுசா குடுத்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ அதோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கம்ஃபர்ட் லைன், ஹைலைன் பிளஸ் டாப் லைன் அண்ட் ஆல்சோ ஜிடி லைன், ஜிடி பிளஸ் ஸ்போர்ட் இந்த வேரியன்ட்ஸ்ல தான் வரும். ஜிடி லைன் அண்ட் ஜிடி பிளஸ் ஸ்போர்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியா இருக்கும். ஜிடி பிளஸ் ஸ்போர்ட் வேரியன்ட்ல வந்துட்டு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்க வேரியன்ட் வந்து 1 லிட்டர் வேரியன்ட். இது வந்து டாப் லைன் அண்ட் ஆல்சோ ஜிடி லைன் வேரியன்ட் வரைக்கும் வரும். ஸோ இந்த 1 லிட்டர் வேரியன்ட்ல இதுதான் டாப் எண்ட் வேரியன்ட். டாப் கோ டிராஃபிக்லாம் பிரேக்ல இருந்து கால் எடுத்தாலே வண்டி அக்ரெசிவா லைட்டா மூவ் ஆகுது. நைஸ், நல்லா இருக்கு. டார்க் நல்லா இருக்கு. ஸோ பழைய டைகூனை கம்பேர் பண்றப்போ இதுல வந்து டார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியாது. அதாவது அந்த ஒரே பவர் தான், பட் அதை வெளிப்படுத்துகிற விதம் வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இனிஷியல் ஆர்பிஎம்ஸ்ல இருந்தே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டராக இருந்தாலுமே கியர் ஷிஃப்ட் ஆகிறது அவ்வளோவா தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கியர் பாக்ஸ் தான் இது. ஸோ என்ன தான் ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலுமே வைப்ரேஷன்ஸ் எங்கேயுமே நான் இது வரைக்கும் எடுத்த வரைக்குமே எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ஸ்டியரிங்கில், சீட்ஸ் அண்ட் ஆல்சோ பெடல்ஸ் எங்கேயுமே வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. NVH லெவல்ஸுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி சிட்டியில் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், இப்போ ஒரு சின்ன ஒரு ஹைவேஸ் வந்திருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட் வீலில் மட்டும் தான் டிஸ்க் வரும். 1.5ல வந்து 4 வீல் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பழைய டைகுன்லேயே நல்ல ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து Volkswagen குறை சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு வந்து மேனுவலாக ஷிஃப்ட் பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது. ட்ரிப்டானிக் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேடல் ஷிஃப்டர்ஸுமே தனியாக வந்துருது. ஸோ இது மூலிமா நான் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் பேக்லைட்டில் இருக்கிறது எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு ப்ளூ பிடிக்கும். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வாவ், ஓகே. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டு தான். ஸோ ஹேண்ட்லிங் ஓரியன்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி குஷாக்கோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். 1 லிட்டரோட டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்ட்டனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சாஃப்டான ஒரு செட்டப் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதில் வந்து கொஞ்சம் ஹார்டராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஓரியன்டட் மோர் டுவர்ட்ஸ் அந்த ஹேண்ட்லிங் அப்படின்னே சொல்லலாம். ஓ, ஸ்டியரிங் செம்ம ரெஸ்பான்ஸ், நல்ல டைரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே பாயிண்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து தெளிவாக போகுது. ஓ ஓ ஓ ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கியர் டவுன் பண்ணி இன்ஜினோட எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ரேவிங் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து எக்கானமி அப்படிங்கிறது இந்த இன்ஜின் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி எல்லாமே ஓகே தான். எந்த பிரச்சனையுமே இல்லை. பிளைண்ட் ஸ்பாட்லாம் எங்கேயுமே எனக்கு கிரியேட் ஆகலை. இது வரைக்கும் நான் எடுத்த வரைக்குமே எனக்கு எதுவும் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகலை. சிட்டிக்குள்ளேயும் ஓட்டிட்டேன். இப்போ வந்து ஹைவேஸில் ஓட்டிகிட்ருக்கேன். அண்ட் பேனட்டோட அந்த எண்டு வரைக்குமே தெளிவாக தெரியுது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸுமே இந்த கார் வாங்கிட்டு அதை இப்போ தான் நான் ஓட்டி கற்றுக்கிட்டேன் அப்படின்னாலும் தாராளமாக இந்த காரை நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ குட். இந்த இடத்துல ஒரு பேட் ரோடு வரும், எப்படி டேக்கிள் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நைஸ். ஓகே, கொஞ்சம் ஹார்டான செட்டப் தான். பட் இருந்தாலும் உள்ளே இருக்கவங்கள பெருசாக அதை டாஸ் பண்ணல. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹேண்ட்லிங் ஓரியன்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இது ஓட்டினாலே தெரியுது. பட் கம்ஃபர்ட் சுத்தமாக இல்லையான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் ரொம்ப டாஸ் பண்ணல. ஸோ அது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஜெர்மன் கார்ஸில் பார்க்குற அந்த ஒரு சஸ்பென்ஷன் குவாலிட்டி தான். கம்ஃபர்ட்டும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹேண்ட்லிங்குமே நல்லாயிருக்கும். இதுவுமே அதே மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த பேட் ரோடை க்ராஸ் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ் தான். ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் நான் கொடுக்குற அந்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்குமே மூவ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம், வண்டி எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு. ஸோ நல்ல டைரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் வீல். ஓகே, இப்போ வந்து சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜில் இருக்கும். இதில் வந்து ஹேண்ட்லிங் டெஸ்ட் பண்ணிடலாம். 55 போயிட்டுருக்கு. 60 தாண்டிருச்சு.
சுத்தமாக எந்த பிரச்சனையுமே இல்லை, கம்போஸ்டாக போகுது. நைஸ், நல்ல ஒரு ஹேண்ட்லிங். என்ன கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால பாடி ரோல் மட்டும் லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் அதை தாண்டி நல்ல ஒரு ஹேண்ட்லிங் இருக்குது அப்படின்னே நம்ம ஈஸியாக சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ப்ளஸ் அந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் க்ராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது தவிர இந்த 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸை பற்றி தான் முக்கியமாக பேசியே ஆகணும். ஸோ 8 ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைவேஸ் எல்லாம் ஒரு 100 க்ரூஸ் பண்ணுறீங்க, 100 ஆர் 120 க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வண்டி ரொம்பவே காமாக போயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட ஆர்பிஎம்ஸ் கண்டிப்பாக அண்டர் 2000 ஆர்பிஎம் தான் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த காரை டிரைவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மேனுவல் மோட் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு 4th 5th அண்ட் 6th கியர் போட்டேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ரூஸ் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 பக்கமாக க்ரூஸ் பண்ணுறேன். 2.5 2500 ஆர்பிஎம் பக்கமாக போயிட்டுருக்கு. 7th 8th. ஸோ 8th கியரில் போயிட்டுருக்கேன், ஸ்லைட்லி பிலோ 100. ஸோ 2000 ஆர்பிஎம் இன்னும் தொடல. இன்ஜின் ரொம்ப 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 ரிலாக்ஸ்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்பீட்ஸில். ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஹைவேஸில் இது வந்து எக்கானமியுமே அட் த சேம் டைம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்ஜின் கம்மியான ஆர்பிஎம்மில் ரெவ் ஆகிட்டு இருக்கப்போ பாருங்கள் 7th நான் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஒரு 60 பக்கமாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் கியர் ரொம்ப லோ ஆகலை, 7th கியரில் இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படியே ப்ரெஸ் பண்ணேன், அதிலே போதான்னு பார்க்கலாம். அதுலேயே அப்படியே மெயின்டைன் ஆகி போகுது. ஓகே, ஸோ இங்கே ஒரு இன்க்ளைன் வருது, டவுன் ஆகுதான்னு பார்ப்போம். நோ. ஸோ நீங்கள் லைட் ஃபுட்டடாக இருந்தீங்கன்னா 8th கியரில் இருந்தாலும் 7th கியர்லேயே அப்படியே போகுது. வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கியர் டவுன் ஆகும். ஸோ பாருங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணுறேன். ஓ, இன்னுமே டவுன் ஆகலை. ஒரு மாதிரி மைலேஜ் ஃபோக்கஸ்டாகவும் டியூன் பண்ணியிருக்காங்க. நான் மேனுவல் மோடில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3rd கியர் வரைக்கும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆக்சிலரேஷனோட இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கியருமே சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் ரைட் ஃபுட்டடாக ஓட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக தான் கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகுது. இல்லை நீங்கள் நல்ல ஒரு ஹார்டாக போட்டு ப்ரெஸ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டக்கு டக்குன்னு கியருமே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ 19 கிலோமீட்டர்ஸ் ஹார்ட் இந்த வேரியண்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. அதான் இந்த 1 லிட்டர் டாப் லைன் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு கிளைம் பண்ணுறாங்க. ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து இந்த கார் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தான். ஸோ ஒரு 12 to 15 or 16 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அதிகமாகவுமே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே அதான் சொன்னேன், நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் இந்த இன்ஜின் கிட்ட இருந்து எக்கானமி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ டிசைன் வைஸ் நிறையவே சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ பழைய காரை விடவே இது பார்க்கறதுக்கு ரெஃப்ரெஷ்டாக நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ வந்துட்டு இதில் புவர் வெதர் லைட் அந்த ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதில் வந்து ஃபாக் லேம்ப் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே அந்த புவர் வெதர் லைட் கொடுத்து அந்த ஃபாக் லேம்ப் இல்லாத ஒரு குறையை தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 1 லிட்டர் இன்ஜின் அப்படிங்கிறதுனால சின்ன ஒரு அந்த ஒரு சவுண்டு மட்டும் எனக்கு உள்ளே கேட்குது, இன்ஜினோட சவுண்ட் மட்டும் எனக்கு உள்ளே கேட்குது. ஸோ அதுவுமே எப்போன்னா ரொம்ப ஹையர் ஆர்பிஎம், ஸோ ஒரு 3000 ஆர்பிஎம் மேலே போகிறப்ப தான் அந்த இன்ஜினோட சவுண்ட் அப்படிங்கிறது உள்ளே கேட்குது. மிச்ச டைம்லாம் பெருசாக எங்கேயும் ஃபீல் ஆகலை. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிரைவர்ஸ் கார் எனக்கு வேணும்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைகுனா ஒரு பர்சனல் டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள். சிட்டியில் டிரைவ் பண்ணப்போ அந்த ஹார்டான சஸ்பென்ஷன் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, என்ன கொஞ்சம் ஹார்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஹைவேஸில் போகிறப்போ ரொம்ப 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 கம்போஸ்டாக இருக்குது. கியர் மெயின்டைன் ஆகுது, அப் ஷிஃப்ட் ஆகலை. நான் 5th கியரில் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு 3500 4000 ஆர்பிஎம் வரைக்குமே மெயின்டைன் ஆகுது. போதும், அதுக்கு மேலே நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நைஸ், 4000 ஆர்பிஎம் வரைக்குமே தாராளமாக கியர் மெயின்டைன் ஆகுது. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண பண்ண அந்த ரைட் குவாலிட்டியுமே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எல்லாமே ஸ்மூத் அவுட் ஆயிடுது. ஸோ இப்போ நான் அந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு 104 அண்ட் ஆல்சோ 2000 ஆர்பிஎம் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ சின்ன ஒரு கார்னர். ஸோ 75ல் அந்த ரோடை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் உள்ளே எதுவுமே பெருசாக ஃபீல் ஆகலை. ஓ, ஏன் கியர் 6th கியரில் போயிட்டுருக்கு. நான் கிட்டத்தட்ட 48ல் போயிட்டுருக்கேன்.
என்னன்னா சடனாக ஒரு புல் இல்லையேன்னு பார்த்தா 6th கியர்லேயே மெயின்டைன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இப்படி இருந்தால் ஃபியூயல் எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும். 3, 2, 1 அண்ட் கோ. சாஃப்ட் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சின்ன பாக் டவுன் ஆகுது ஸ்டார்டிங்கில். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கியர் ஷிஃப்ட் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே 5th கியர் வந்துருச்சு. 100 ரீச் பண்ணிட்டோம். நான் ஃபுல் த்ராட்டில் கொடுக்கல, மேக்ஸிமம் ஒரு 75% கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இருக்குது. டக்குன்னு கியர் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ டிஎஸ்ஜியில் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்தளவுக்கே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் 8 கியர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இனிஷியல் ஆர்பிஎம்ஸில் ஸ்டார்டிங்கில் நல்லாவே கியர் ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ அடாஸ் மட்டும்தான் இந்த காரில் இல்லை. அடாஸ் இருக்க கார்ஸ் வந்து இந்தியாவில் அவ்வளோவா யூஸ் இல்லை. ஏன்னா இந்தியன் பீப்புளே வந்துட்டு அடாஸ் டிசேபிள் பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு Volkswagen சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது உண்மை தான். ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்கல. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டி ஆட் ஆனால் அதை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதுக்கு பட்டன்ஸ் எல்லாமே கூட இருக்குது. ஸோ அதை அவங்க வந்து எனேபிள் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பட்டன் அன்அசைன்டு வரும். ஸோ பட்டன் வித்தவுட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும். ஸோ ஜஸ்ட் எடுத்து கொடுக்கறது மட்டும்தான், அதாவது ஒரு கேமரா ஆட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இப்போ இருக்க இந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கார் எதுக்காக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 லிட்டர் TSI இன்ஜின் நல்லாவே இருக்குது. என்ன ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் 1 லிட்டர் இன்ஜின் இந்த இவ்வளோ பெரிய காருக்கு பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதெல்லாமே வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா மறந்துடுவீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் ஒரு பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டு ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்க மார்க்கெட்டில் இது வந்து மேக்ஸ் மச் சென்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி அந்த 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அது இதோட ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் அதுவுமே பவர் டெலிவரி வேறு லெவலில் இருக்கும். அது 150 bhp அண்ட் 250 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுவுமே இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பவர் தான். பட் இந்த செக்மெண்ட்டில் இதோட பவர்ஃபுல்லான கார் இருக்குது. பட் என்ன தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த பவரை நம்மக்கிட்ட அந்த வெளிப்படுத்துகிற விதம் வந்துட்டு இந்த ஸ்கோடா அண்ட் Volkswagen கார்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பவர் மட்டும் இருந்தாலும் பார்த்தாது, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹேண்ட்லிங், பிரேக்கிங் எல்லாமே இருக்கணும். ஸோ அது எல்லாமே டாப் நாச்சாக அந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர்ஸ் கார் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஸோ ஜிஃபோர்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம 100 to 120 தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுலேயுமே NVH லெவல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டயர் நாய்ஸ், வின் நாய்ஸ்லாம் பெருசாக எதுவுமே கேட்கல. ஸோ கட் பண்ணி ஓட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணலாம். ஸோ ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். லேன் சேஞ்சிங்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஓ மை காட். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 லிட்டர் இன்ஜின் தான் எந்த அளவுக்கு பிச்சு உதறுது அப்படிங்கிறது என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. ஓகே, 3, 2, 1 அண்ட் கோ. ஓகே, 61 பிரேக் பண்ணலாம். 66. நைஸ், நல்ல ஸ்டாப்பிங் பார். ஸோ குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை கைஸ், ஓகே தான். ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் பிரேக் இருந்தாலும் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இனிஷியல் பைட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த ஆர்பிஎம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஸ்பீடு வந்து லிஃப்ட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணோம்னா ஆர்பிஎம் தான் அந்த 2000 வந்து 3000 டக்குன்னு வரும். இதில் 40லேருந்து 80 டக்குன்னு வருது. ஸோ இங்கியர் ஆக்சலரேஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த எனக்கு தெரிஞ்சு 3rd and 4th இயர்ஸ்லன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து டார்க் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. 4th இயர் தான். ஸோ ஃபைனலி சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ், ABS, CVT, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிரேக் டிஸ்க் வைப்பிங், டிஃபரன்ஷியல் லாக், அந்த ஃபீச்சர் எல்லாமே இதில் வந்துடும். மல்டி கொலிஷன் பிரேக்கிங் கூட இந்த காரில் இருக்குது. சேஃப்டி வைஸ்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். பாரத் NCAP அண்ட் ஆல்சோ பழைய காருமே குளோபல் NCAPல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் தான் இது. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ ஹைலைன் வேரியண்ட்டில் இருந்து இந்த 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஆன் ரோட் 17 lakhs அப்படிங்கிறது வருது. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த டாப் எண்ட் வேரியண்ட் வந்து 21 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வரும். ஸோ 21 lakhs அப்படிங்க 21 lakhs ஆர்டு ஒரு 10 to 20,000 வரும். எக்கானமியும் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த இன்ஜினை சூஸ் பண்ணுங்கள். இல்லை பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி ப்ரையாரிட்டி அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் 1.5 லிட்டர் DSG எடுத்துக்கோங்க. இனிஷியல் ரெஸ்பான்ஸ் உண்மையிலேயே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அது நான் ட்ரைவ் பண்ணுறப்ப எனக்கு தெரியுது. ஸோ ரிலேபிலிட்டி அது வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா டைம் பீரியடுக்கு, அதாவது பீரியாடிக் சர்வீஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். தாராளமாக எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா 2 lakhs கிலோமீட்டர்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜினை. ஸோ பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் த்ராட்டில் இன்புட்ஸுமே பெட்டராக தான் இருக்குது முன்னை விட. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சேஞ்ச் பண்ண இந்த புது கியர் பாக்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள்,
ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாத்தையும் ஸ்மூத் அவுட் பண்ணிடுது. ரொம்ப பேட் ரோடாக இருந்தால் மட்டும் லைட்டாக உள்ள ஃபீல் ஆகுது. அண்ட் ஏசி கம்ப்ரெஸரோட அந்த கெப்பாசிட்டி வந்து பழைய காரை விட இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் த்ரோவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த Volkswagen Tiguan டாப் லைன் 1 லிட்டர் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video real soon. Take care, bye bye and drive safe.